வணக்கம். அன்பு உறவுகளுக்கு இன்று ஒரு தகவல். தினசரி உங்களுக்கு இன்று ஒரு தகவல் கொடுக்குறேன். இடையில் 2-3 நாட்களாக உங்களுக்கு ஒன்றுமே நான் கொடுக்கவில்லை. இன்று நான் உங்களுக்கு இன்று ஒரு தகவல் கொடுக்குறேன். இன்றைக்கி மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது நான் பேசுவது இளம் வயதினர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அவர்களுடைய காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அதனால் முதல்ல ஒரு மனைவி எப்படி சார் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விவரம். ஒரு மனைவி முதல்ல கணவன்மார்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அன்பாக நடக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்க முடியாது. எல்லோராலையும் ஒரு சிலரால் மட்டும் முடியும். முதல்ல உங்கள் வீட்டில் டிவி இருக்குதா, அதை செய்திகளை மட்டும் பாருங்கள். நாடகங்களை பார்க்காதீங்க. நாடகம் பார்த்தால் அது ஒரு போதை மாறி. ஆக அந்த நாடகங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கே போனாலும் நாடகம் பார்க்குறதுக்கு அந்த டயத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்தே ஆகணுங்கிறது ஒரு போதை. அந்த போதைக்கு நீங்கள் அடிமையாகிறது ஒன்று தான். ஆண்கள் எப்படி போதைக்கு அடிமை ஆகிறார்களோ அதுபோல் நீங்கள் அந்த டிவியை பார்க்கும் பொழுது பெண்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். சரி, அந்த டிவி பார்க்குறீங்களா, அந்த டிவியில் நல்ல விஷயங்கள் ஏதாவது வருதான்னு பார்த்தா 100க்கு 1 தான் கிடைக்கும். 99 கெட்ட விஷயங்களாக தான் இருக்கின்றது. அதனால தான் நம்ம ஒரு 7 விஷயங்கள் நான் அடிக்கடி சொல்கிறேன். சரிண்ணா, இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு நான் எவ்வளவு யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். 2, புரிதல். புரிதல் அப்படின்னா முதல்ல ஏன் மனைவி புரிதல் வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு கணவன் வெளியில் போயிட்டு வருவார். அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என்ன சார் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் வீட்டில் பகல் முழுக்கும் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் சமையல் பண்ணுவீங்க, துணி துவைப்பீங்க, குழந்தைகளை பார்ப்பீங்க, இதுதானே பார்ப்பீங்க. ஆனால் கணவர் அப்படி கிடையாது. அந்த கணவர் வெளியில் போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வர்றது வரைக்கும் அவர் முதல்ல வேலை பார்க்கணும், உழைக்கணும், வருமானம் பார்க்கணும். வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அந்த வேலையில் அவங்க நிறுவனர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு சேலரி கிடைக்கும். தொழில் பண்ணுற இடத்துல வேலையாட்கள் வரணும், ஏன்னா அந்த வேலையாளர்களை சமாளிக்கணும். இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில பேர் சூழ்நிலைக்காக கடன் கையில் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் வட்டிக்கு வாங்கின அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், புரிதல் வேண்டும். அப்படிங்கிறக்காண்டி ஆண்கள் வெளியில் போயிட்டு அவளும் சமாளித்து வரக்கூடிய ஆண்களுக்கு வந்த உடனே முதலாவதாக இப்போ தான் வரீங்களா அப்படின்னு ஒரு அன்பாக சிரிச்ச முகத்தோடு நீங்கள் பேசி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுங்க. என்ன சாப்பிட்றீங்க, என்ன செய்யணும் கேளுங்க, டீயை போட்டு கொடுங்க. ஏன்னா அவர் தானே எல்லாமே உழைச்சி கொடுக்குறாரு. அதனால் அந்த மாதிரி அன்பாக பேசுங்க. நீங்கள் பக்கத்துலேருந்து அன்பாக பேசலைன்னா அவர் வெளியே போனார்னா வெளியே மற்ற ஆளுகள் அன்பாக பேசக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்காதீர்கள் என்று தான் நான் சொல்கிறேன். என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது மனைவி எப்படிலாம் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காண்டி 2வது பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தேன். 3வது பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் 3வது மனிதர்கள் இருக்க வேண்டும். என்ன சார் நம்பிக்கையாகவும் நேர்மையாகும் அப்படின்னா, கணவர் தூங்கும் பொழுது எத்தனை வணக்கம், கூடல ஒரு சிறு இடையூறு. அதாவது நம்பிக்கை மற்றும் நேர்மை அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு இடையூறாகிடுது. அதாவது ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு கணவனுக்கும் நம்பிக்கையாகவும் நேர்மையாக இருக்கணுங்கிறத சொன்னேன். சரிதானா? என்ன சார் நம்பிக்கை நேர்மை? நம்பிக்கைங்கிறது என்ன? உங்களுடைய கணவர் உங்கள் வீட்டுக்கு வர்றார், சட்டையை கழட்டி போடுறார், பேண்டை கழட்டி போடுறாரு. அப்போ அந்த அவர் வைத்திருக்கக்கூடிய பணம் ஒன்று உண்டு. அப்போ அந்த பணத்தை நீங்கள் எடுத்து
பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது. அந்த பணத்தை எவ்வளவுங்க இருக்குங்கிறது எண்ணியும் பார்க்கலாம். பார்த்துட்டு ஏங்க இதில் ஒரு 5000 ரூபாய் இருக்குது, யாருக்கும் கொடுக்கணுமா என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டால் சந்தோஷம். அந்த 5000த்தில் நீங்கள் 2000 தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவர் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது ஆமாங்க எடுத்துன்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எங்கன போயிட்டு வந்தீங்களோ எவட்ட போட்டு வந்தீங்களோ எங்கன கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு கேட்கும்போது தான் பிரச்சனைகள் நிறையா வரும். அப்போ அவர் அதில் தான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது, உங்கள்கிட்ட பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ உங்களுக்கு அவர் உங்கள் வீட்டுக்கு அந்த ரூபாய்களை உங்கள் முன்னாடி வைக்கும்போது நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு டைம் பணம் காணாமல் போனாலும் உங்களை நம்பவே மாட்டாங்க கணவன்மார்கள். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து நேர்மை. என்ன சார் நேர்மை அப்படின்னா, நீங்கள் எதை செய்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு செய்யணும், சொல்லாமல் செய்யக்கூடாது. என்னன்னா உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 5 10 கொடுக்கல் வாங்கலோ எதுவாக இருந்தாலும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தர் கொடுக்கறதாக இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை வீட்டில் கணவன்கிட்ட கேட்டு கொடுக்குறேன், இதுதான் நேர்மை. ஒரு 2 பேர், அதாவது மனைவியை மட்டும் இதை நான் சொல்லலை, கணவனுக்கும் இது பொருந்தும். கணவனும் மனைவிட்ட கேட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தபடியாக 4 மரியாதை. மரியாதைங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேருமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கணவர் அங்கேருந்து வர்றாரு, அவர் ஒரு கோவத்தில் ஏதோ பேசுகிறாரு அப்படின்னா கூட, ஏதாவது ஒரு கோவத்தில் பேசுகிறாருன்னு சொல்லி நாம் பதிலுக்கு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு உதாரணத்துக்கு 4 பேருக்கு முன்னாடி வாங்க போங்க அப்படிங்கிறது முன்னால் அந்த பழக்கங்கள் இருந்தது. இப்போலாம் பேரை சொல்லி கூப்பிட்றது, பாடா போடாங்கிற சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது. அதனால் அந்த மரியாதை அப்படிங்கிறது கொடுக்க வேண்டும். ஏன் மரியாதை கொடுக்கணும்னா, நம்மளை விட வயதில் ஒரு சில வயதுகள் கூட மூத்தவர்களை தான் திருமணங்கள் நம்ம பண்ணுறோம். அதனால தான் பெண்களை விட ஆண்களை போல மூத்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். பேசுவது மரியாதையாக இருக்கணும். 5வது பாயிண்ட்டு, பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு. குடும்ப தலைவி, குடும்ப தலைவன், குடும்ப தலைவி அப்படிங்கிறது மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்கள், குடும்ப தலைவி, குடும்பத்தில் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த குடும்ப பொறுப்பை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனும் மனைவியும் 2 பேருமே சம்பாதிச்சாலும் சரி, தனியாக ஒரு நபர் சம்பாதிச்சாலும் சரி, அந்த குடும்ப பொறுப்புனா அதாவது அந்த பணத்தை நீங்கள் சிக்கனமாக செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்ப பொறுப்புங்கிறது பணத்தை சிக்கனமாக செலவழிப்பது ஒன்று. 2வது, அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் அனுசரித்து கோவப்படாமல் பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறது தான். ஒரு குடும்பத்தில் நீங்கள் வாக்கப்பட்டு வந்தவொடனே மருமகளாக நீங்கள் இருந்து பார்க்கக்கூடாது. அந்த குடும்ப உறுப்பினராக இருந்துக்கணும், மகளாக இருந்து நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் கல்யாணம் முடித்து வாரீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் கணவருக்கு தங்கை தம்பி இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. இவங்க எல்லோரையும் நீங்கள் தான் மூத்தவர்களாக இருந்து பார்க்கணும். அதுதான் பொறுப்பு. சரி, நான் சொன்ன கொஞ்சம். அடுத்து 6 பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுத்து போகிறது நல்லது, அனுசரித்து போகிறது நல்லது. இந்த அனுசரிப்பும் விட்டு கொடுப்பும் இந்த 6வது பாயிண்டில் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் போய் அடிமையாக அங்கே இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லலை. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவை எப்படி பார்ப்பீங்களோ, உங்கள் கூட பிறந்தவர்களை எப்படி பார்ப்பீங்களோ, அது மாதிரி நீங்கள் அங்கே போய் இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, ஒரு தவறோ ஏதோ சொன்னாங்கன்னா கூட, அந்த தவறு பழி அவச்சொல்லி எல்லாத்தையும் நீங்களே உங்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்களே உங்கள் தலையை போட்டுக்கோங்க. ஆமாம், நான் தான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சொல்லு சொன்னீங்கன்னா அதிலே எல்லாம் அடங்கி விடும். அதுதான் விட்டு கொடுத்து போகிறது. உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துருங்க. கணவர் கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, சொல்லிவிட்டு கொடுங்க. எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க.
மனைவிமார்கள் கணவன்மார்ட்ட விட்டு கொடுத்து போருங்கள். நீங்கள் விட்டு கொடுத்து போனால் அவர்களும் விட்டு கொடுத்து போவார்கள். 7வது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். நான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லும்போது 7 பாயிண்ட் ஏன் சொல்லலாம், வாரத்தில் நாட்கள் 7, அதனால தான் ஒரு 7 விஷயங்களை சொல்கிறேன். கணவன், அதாவது உங்களுடைய கணவன், அடுத்து அவருடைய குடும்பம் அவர் மீது உள்ள உண்மையான அன்பையும் அவர் அந்த அன்பை எல்லாத்துக்கும் அர்ப்பணிப்பாக பாருங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த கணவன்மார்கள், அது வந்து மிக முக்கியமான விஷயம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். கணவன் மற்றும் அவருடைய குடும்பம், அதாவது நீங்கள் வாக்கப்பட்டு போகிறது வந்து ஒரு கணவர், அவருடைய குடும்பம், அந்த கணவன் எப்படி எல்லாத்தையும் அனுசரித்து போகிறாரோ அதே போல் நீங்களும் அவருக்கு இணையாக இருந்து, அவர் ஒரு உதாரணத்துக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு கணவருக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், தம்பி எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இவர் தான் எல்லாரையும் வழிநடத்தி போகணும். தாய், தந்தை இருப்பாங்க, அவங்களையும் இவர் தான் பார்க்காரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன உதவி பண்ணுறாரோ அதையே நீங்களும் செய்யணும். அதாவது சமமாக இருந்து செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா. இது மாதிரியான மனைவிமார்கள் கொஞ்சம் இருக்க வேண்டும். அதாவது மனைவி எப்படிலாம் இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை சொல்கிறேன். சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இதில் ஒருவருக்கு அமையும் பொண்டாட்டிமார்களை பொறுத்து தான் இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், முதல்ல அன்பும் அரவணைப்பும் இருக்கணும், 1. 2வது புரிதல் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 3வது நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 4வது குடும்ப பொறுப்பு வேணும்னு சொல்லியிருக்கேன். 5வது விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லியிருக்கேன். 6வது 7வது கணவன் மற்றும் குடும்பத்தாரில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த 7 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? இந்த 7 பாயிண்ட்லேயும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்போ ஒரு மனைவி ஒருவருக்கும் அமைந்த பொண்டாட்டி இப்படி ஒருத்தன் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு சிலவருக்கு அமையும், ஒரு சிலவருக்கும் அமையும். நீங்கள் நடக்காத பொறுத்து இன்றைக்கு உள்ள நிலைமையில் இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்படி தாலியா அறுக்கிற மனைவி தான் சார் ரொம்ப பேர் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஒருவருக்கும் அமைந்ததே இல்லை சார் இப்படி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருவருக்கும் அமைந்ததில் இதில் வந்து ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எல்லாரும் நீங்கள் அடுத்தவங்க ஏன் இப்படி இல்லை, நீங்கள் மாறணும் சார். கணவன்மார்கள் முதல்ல மாறுங்க. ஒருத்தர் சொல்லுவார், இதில் நீங்கள் சொல்லலாம், ஒருத்தர் நினைப்பார், சார் நீங்கள் சொன்ன அத்தனை என் மனைவிக்கு அமைஞ்சது 20, 30, 40 வருடங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தோம் சார். திடீர்னு இறைவனுக்கு எங்கள் மேலே என்ன கோபம்னு தெரியல, அந்த திமிர் பிடிச்ச கோபக்காரன் அந்த ஆண்டவன் வந்து என் மனைவி என்னிடருந்து பிரிச்சுட்டாங்க சார். அவள் இருக்கும்போது ஒளியாக அவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், இப்போ இருளில் வாழுகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருடைய மனசில் இருக்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் மனநிலை தான். அடுத்து கணவன் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் கணவனுக்கு மட்டும் சொல்லுங்க. இன்னொருத்தர் சொல்லுவார், எனக்கு வாய்த்தவளை மாதிரி அடங்காப்படாது யாருமே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கக்கூடாது. நாம் ஒருத்தர் குறை சொல்ல 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 அவங்களுக்கு நம்ம மேலே வந்து கோபங்கள் தான் நிறைய வரும். அவங்க எவ்வளவு நமக்கு சாப்பாடே போடலான்னு பரவாயில்ல, தண்ணியே கொடுக்கலான்னு பரவாயில்ல, டீ காஃபி போட்டு கொடுக்கலான்னு பரவாயில்ல, அவங்க எப்போ கொடுக்காங்களோ அப்போ அவங்க சாப்பிடுங்க, இல்லை நீங்கள் வெளியில் போய் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக போங்க, அப்புறம் அவங்களே வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. இதுதான் நிதாசான உண்மை. இன்றைக்கி வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இது எதுவுமே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அமைதியாக இருங்க. பொறுமை எவ்வளோக்களோ பொறுமையாக இருக்கணும். எங்கள் பரமேஸ்வரன் பார்வதிக்கே பிரச்சனைகள் இருக்குது படைத்தவர்களுக்கு. அதனால் கடவுளை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது, உணர முடியும். அந்த உணரும் பொழுது இதையும் நீங்கள் உணரத்தான் வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உணரத்தான் வேண்டும். எப்படி இருந்தாலும் அன்புடன் வாழ்ந்தால் தான் மனைவி. எப்படி தான் இருந்தாலும் நீங்கள் சரி அன்புடன் மனைவிட வாழ்ங்கள். கணவனும் அன்புடன் இருங்கள். 2 பேருமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது. கோடியில் ஒரு ஆணுக்கு
எல்லாமே கிடைக்கும். பொறுமையாக இருங்க. அதாவது குடும்ப பொறுப்பு ஒரு மனைவி வந்துட்டாலே எல்லாமே, அந்த குடும்ப பொறுப்பு வந்துட்டானா அந்த குடும்ப பொறுப்பை அவங்க எடுத்து நடத்தும்போது அந்த பொறுப்பை நினச்சி பண்ணும்பொழுது எல்லாமே வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்ப பொறுப்புன்னு ஒன்று வேணும். குடும்ப பொறுப்பு வந்துட்டு ஆண் வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க, சூதாட்டம் போக மாட்டாங்க, வெளியே சுற்ற மாட்டாங்க, வேறு இந்த பெண் தொடர்பு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்ப புணர்ப்பு அதே சிந்தனையில் இருப்பாங்க. அதேமாதிரி மனைவியும் அதே மாதிரி வேறு எந்த ஆணையும் ஏற்று பார்க்க மாட்டாங்க, டிவியோட பார்க்க மாட்டாங்க. அப்போ மெயினாக வந்து ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வேணும் அப்படின்னா, நான் 5வது சொன்னேன், குடும்ப பொறுப்புகள், பொறுப்பு உணர்வுகள் அது வேண்டும். சரி, ரைட்டு. இப்போது நான் இது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பொறுமையாக இருந்து பாருங்கள். ஆண்களுக்கு அடுத்த ஜென்மத்திலேயாவது சில மனைவிகளிடம் என்ன ஒன்றும் இல்லை, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு அமையும் அப்படின்னு நினச்சி வாழுங்க. இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் என் வீட்டுக்காரி வெறும் ஆளாக வந்தா சார், சும்மா இருந்தா சார், ஒன்றும் இல்லாமல் வந்தா சார், அவளுக்கு நான் வந்து என் வீட்டை எழுதி வச்சுட்டேன், என் இடத்த எழுதி வச்சுட்டேன், அவளுக்கு ஒரு 10 லட்சத்தை கையில் கொடுத்துட்டேன், இப்போ அவள் என்னை மதிக்க மாட்டேங்கா. உண்மை அதுதான். அதுலேயும் ஒரு சில பேர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, சரி நம்ம ஒன்றும் இல்லாமல் வந்தோம், நமக்கு இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லா செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க, இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு காசு பணம் வந்துட்டு ஆண்களும் அப்படி தான் இருக்காங்க, பெண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறக்காங்க சொல்லியிருக்கேன். ரைட். அடுத்தபடியாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் நன்றி. அடுத்து இந்த இதில் இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி நிறைய இருக்கிறேன். அதாவது திருமணத்திற்கு நான் வரந்தான் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு சில பேர் நீங்கள் பேசிய விஷயங்கள், அதாவது யாதவர் சமுதாயத்திலேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் மனைவி இருக்குது, ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு மனைவியை ரெடி பண்ணி கொடுங்க, வசதியான இடம், அவங்கள்ட்ட வாங்குகிற காசு பணங்களில் வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ கேட்டாலும் தர்றேன். அதாவது அவர் போர்ஜரி பண்ண சொல்கிறாரு. அவருடைய பேரை கூட வேண்டாம், அவர் சொன்னது எல்லாமே ப்ராடாக தான் இருக்கும். ஆனால் அவர் செல் நம்பர் எல்லாமே என்கிட்ட இருக்குது. சரிண்ணா, நம்பர் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் ஒருத்தர், ஆனால் பேரை நான் சொல்கிறேன். அவர் சொன்னது சென்னையிலேருந்து சொன்னவர் வந்து சக்தி ஸ்ரீ யாதவ சமுதாயம்னு சொல்லியிருக்காரு. 35 வயசுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது சார் அப்படின்னு. அடுத்து இன்னொருத்தர் சொல்கிறாரு, இவர் வந்து வெங்கடேஷன் சபினான்னு ஒரு பெண், முஸ்லீம் பெண்ணை கட்டியிருக்கிறாரு, 2 குழந்தைகள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவி வந்து தவறான வழியில் போய் சம்பாதிக்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து தவறான பெண்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார், அந்த இது நம்ம பண்ணதில்லை இல்லை அப்படின்னு இருக்கிறேன். அடுத்து இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்படிலாம் என்கிட்ட கேட்காதீங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரிண்ணா. அடுத்து இன்னொருத்தர் தேவர் சமுதாயம்னு சொல்லியிருக்காரு. முத்து ஹோட்டல் இருப்பு சென்னை. இது உண்மையாக பொய்யானதெல்லாம் அவங்க கொடுக்குறது. அவருக்கு வந்து 48 வயசு ஆகுது. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் ஹோட்டலில் இருக்கிறேன், என் மனைவி என்னை வந்து வெளியே பற்றி விட்டாங்க, என் மனைவி என் முன்னாடியே இன்னொருத்தன்ட்ட போயிட்டு அவன் தான் எனக்கு வேணும், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாள், அதனால் விவாகரத்து வாங்கலை, டைவர்ஸும் வாங்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாப்புல. டைவர்ஸும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை அப்படிங்கிறது சொன்னார் முதல்ல. திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்க, குழந்தையோடு இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கணும், வீடு இருந்து அதை என் பேருக்கு எழுதி வேற கொடுக்கணும், யாராவது அதாவது ஒரு பெண்ணுக்கு சொந்த இது இருந்தால் எழுதி கொடுப்பாங்களா, அதனால் அதுவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து இது ஏன் சொல்லணும்னா, இவங்கெல்லாம் தவறான எண்ணத்தில் உள்ளவங்க. நான் அதுக்கு துணைக்கு ஒரு நாள் போக மாட்டேன், அப்படியாலும் என்கிட்ட வர வேண்டாம், எனக்கு அப்படி பணம் தேவையில்லை. சரிதானா. அடுத்து சிவகுமார் தேவர் அகமுடையார் 37 வயசு. சரிதானா. இவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தவறான வழியில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட பண்ணியிருக்கிறாரு. அது நான் முடியாதுங்கிறத சொல்லிட்டேன். அடுத்து குமார்னு ஒருத்தர், இவர் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவர் வந்து பார்த்திங்கன்னா, இவர் நான் இதை சொல்லியே ஆகணும்.
அதாவது இவர் பண்ண தவறுக்கு இவர் அணிவிக்கிறார். இவர் மனைவி ஒரு மகா இருக்குது, ஒரே ஒரு மகா வந்து இப்போ இவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்கிட்ட கவர்மெண்ட்டில் வேலை இருக்குது, பென்ஷனும் வரப்போகுது. இன்னும் ஒரு சில வருடங்களில் இப்போ அவருக்கு ஒரு 52 வயசு ஆகுது, ரிட்டையர்டு 60 வயசு ஆக போகுது. இந்த பணங்கள் எல்லாமே மனைவிக்கு தான் போகணுமா. ஆனால் மனைவியோட மாமியாரை இவர் வச்சுருக்கிறாரு. அதனால மனைவி என்ன பண்ணுச்சு, மகளை கூப்பிட்டுக்கிட்டு வேற இடம் போயாச்சு. இவர் எல்லா சொத்துமே மனைவி கழுவி வச்சிட்டாரு. ஆனால் அந்த மனைவி என்ன பண்ணியிருக்குது, மகாலோட போய் இருக்கும்போது அதில் வேற ஒரு சமுதாயத்துக்காரர் கூட தொடர்பு. இப்போ இவரே என்ன சொல்வார், என் மகளையும் என் வீட்டுக்காரையும் ஒருத்தன் வச்சுருக்கேன், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இவர் எனக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ணி கொடுங்க. நான் எப்படி கொடுக்க முடியும், சொத்து எல்லாத்தையும் மனைவி கழுவி வச்சாச்சு. சரி டைவர்ஸ் பண்ணால் டைவர்ஸும் பண்ண மாட்டேன். ஏன்னா இவர் பண்ண தவறு அப்படி, மனைவியுடன், அதாவது மாமியார் மறு அம்மா மாதிரி, அப்படி ஒரு சிக்கலில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் ஃபுல் அட்ரஸில் நான் உங்களுக்கு சொல்லலை, சரிண்ணா. இப்போ சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் ஏன் சொல்ல வரோம்னா, இவங்கெல்லாம் நாம் தவறு பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன். எல்லாமே ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன், நீங்கள் பேசுறதுக்கு எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட 100கணக்கான பேர்கள் என்னுடைய வேலையை செய்ய விடாமல் எனக்கு நிறைய பேருக்கு தொந்தரவு பண்ணுறீங்க. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம், இதெல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இந்த மாதிரி பேசுங்க ஒரு நாளைக்கு. சார், உங்களுக்கு அருமையான மனைவி, கல்யாணம் முடிக்கிற பெண் இருக்குது, மாமியார் தொடர்பு தேவையா? அப்போ அந்த மனைவி என்ன செய்யும், தான் அம்மாவோட இப்படி இருக்கிறத பார்த்து அதுக்கு விருப்பம் இல்லாமல் வெளியே போயிடுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. தயவு செய்து நாம் வாழ்வது ஒரு முறை நல்ல பேர் எடுக்கணும், அதுக்காக ஒழுக்கமாக இருந்து பார்க்கணும். முதல்ல வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி தவறான செயல்கள் வரும். அதனால் தயவு செய்து என்கிட்ட பேசும்பொழுது நேர்மையாக மட்டும் பாருங்கள், குறுக்கு வழியில் போகிறவங்க யாரும் வராதிங்க. அடுத்து இன்னொரு விஷயம், என்கிட்ட பேசும்போது சுருக்கமாக பேசுங்கள். பெண்ணு மாப்பிள்ளை வேணும்னா ஃபோட்டோ ஜாதகம் பாட்டு அனுப்பி விட்டுங்க. அனுப்பி விட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். என்னுடைய செல் நம்பர் 8012 8012 13. ஷார்ட்டாக பேசுங்க. நன்றி, வணக்கம்.